லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாலை வலம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கே ஒரு குடிகாரன் மந்திரி இருக்கிறார்கள், லிக்விட் சாராய மந்திரி. அவர்களை இந்த மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவோம், அப்படி ஒரு நிலைமை வரும். साथियों, राधापुरम का प्राचीन मंदिर वरगुण पांडेश्वर मंदिर जो कभी भव्यता और समृद्धि का प्रतीक था, वह बहुत ही शानदार और बहुत ही अच्छा मंदिर था। आज वह जर्जर हालत में खड़ा हुआ है और यहाँ की सरकार उस मंदिर की अनदेखी कर रही है। मंदिर के गहने, चांदी के रथ और बहुमूल्य संपत्ति कहां गई, इसका उनके पास कोई जवाब नहीं है। मंदिर की सैकड़ों एकड़ जमीन का क्या हुआ, किसी को पता नहीं है। यह बड़े ही दुख की बात है। जब हमारी गवर्नमेंट आ जाएगी हम ये पता लगाएंगे और जो दोषी होंगे उनको उठाकर जेल के भीतर करेंगे। मेरे बहनों भाइयों, उन्हें हम पनिश करेंगे। இங்கே உள்ள மந்திரி ஒருவர் பல ஏக்கர் நிலங்களை அவர்களது சொந்தமாக ஆக்கிக் கொண்டுள்ளார்கள். இந்த நிலங்களை எல்லாம் நாம் வரும்போது, நமது ஆட்சி மலரும் போது இந்த வழக்குகளை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு ஜெயிலில் அனுப்புவோம் என்று நாங்கள் கூறுகிறோம். அவர்களை ஜெயிலில் அனுப்புவோம் என்று கூறுகிறோம். यही नहीं, तमिलनाडु में सुब्रमण्य स्वामी मंदिर में भक्तों को पूजा करने का अधिकार छीना जा रहा है। कार्तिकेय दीपम जलाने के लिए जा रहे श्रद्धालुओं को तमिलनाडु की पुलिस ने रोक दिया और उन्हें अरेस्ट कर लिया, जबकि उच्च न्यायालय ने, हाई कोर्ट ने साफ ये निर्देश दिया था कि वहां पर पूजा करने का अधिकार तमिलनाडु की ही जनता नहीं बल्कि हिंदुस्तान की जनता को प्राप्त है। திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு அங்கே ஒரு அனுமதி கிடைத்த பிறகும் கூட அவர்கள் இங்கே அதை அனுமதிக்கவில்லை. அப்படி நாம் மறுத்ததால் இந்த பகுதியில் இருந்து மக்கள் அங்கே சென்று எந்த தீபத்தை ஏற்ற முடியாமல் இங்கே நாம் தவிக்கின்றோம். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது அரசு வந்தவுடன் அனுமதியை பெற்று தருவோம் என்று உறுதியாக கூறுகிறோம். தீபம் ஏற்றுவோம். और हम यहाँ एनडीए की सरकार बनने के बाद, यहाँ एनडीए की सरकार जब आप लोग बना देंगे तो हम यह इंश्योर करेंगे कि कार्तिकेय दीपम जलाने की पवित्र परंपरा को फिर से शुरू करेंगे और यह आपका हक है। और मैं कहना चाहता हूं, यह बीजेपी की आपके लिए गारंटी भी है। இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றவுடன் இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும். அதை நாம் உடனடியாக அந்த தீபத்தை ஏற்றி நாம் எல்லோருக்கும் அந்த வழிவகை செய்வோம். இந்த பகுதியில் இருந்து கார்த்திகம் தீபம் ஏற்றப்படும் ஜனநாயக கூட்டணி அமைந்தவுடன் हमारे प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी तमिलनाडु के साथ इमोशनल अटैचमेंट रखते हैं, भावनात्मक लगाव रखते हैं मेरे बहनों भाइयों, और वे तमिलनाडु के डेवलपमेंट के लिए जो भी करना होगा वह करने में किसी भी सूरत में पीछे नहीं रहेंगे। मैं आपको यह विश्वास दिलाता हूं। நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு மக்களின் மீது மிகவும் அக்கறை கொண்டுள்ளார்கள். அவர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உதவியாக இருந்து பணிபுரிவோம் என்று இங்கே கூறியுள்ளார்கள். और हमारे प्रधानमंत्री मोदी जी ने तमिल संस्कृति के पवित्र प्रतीक सेंगोल को डेमोक्रेसी के सबसे बड़े टेंपल संसद भवन में स्थापित करने का काम किया है, लेकिन अपनी आदत से यह मजबूर इंडी गठबंधन ने इस बात का भी विरोध किया था. நெல்லை ராதாபுரம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாலை வலம் மேற்கொண்டார். தொடர்ந்து அங்கு உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.